வணக்கம் நண்பர்களே. விஜய் ஈரோடுல பேசினார். அவர் பேசுனது முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி அப்படின்ட்டார். தூய சக்தியா? இது எதுக்கு அப்படி சொல்ல வந்தாருன்னு பார்த்தா, திமுகவை தீய சக்தின்னு சொல்றாராம். அது எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாங்க, அது சரிதான் சொல்லி தானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த தூய சக்திங்கிற அடைமொழி இருக்கல்லவா, அது நல்ல ஒரு பிராண்டிங்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு? அவர் பேசுறதெல்லாம் இன்னைக்கு சினிமா டயலாக் தான். அந்த அளவுக்கு டயலாக்கா போட்டாரு. அவர் பேசினா சினிமா டயலாக் மாதிரி தான் இருக்குன்னு எல்லாரும் விமர்சனம் பண்றாங்கல்ல. அதை வச்சுட்டு சீமையை ஒரு தாக்கு தாக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? சிஎம் கொஞ்ச காலத்துக்கு முன்னால, கொஞ்சம் வாரம் முன்னால, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாரு. இது என்ன சார்? இது என்ன சினிமா டயலாக் இல்லாம வேற என்ன சிறப்பதிகாரத்திலேயா இருந்துச்சு அப்படிங்கிறோம் ஒரு பஞ்சை போட்டுட்டாரு. இன்னைக்கு விஜயோட பேச்சு சும்மா பஞ்சு நிறைஞ்சதா இருந்துச்சு. அந்த கூட்டம் ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருந்ததுங்க. செங்கோட்டையன் ஏற்பாடு பண்ண முதல் கூட்டம், அவர் வந்த பிறகு நடக்கிற முதல் கூட்டம், தமிழ்நாட்டுல கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கலந்துக்கிற முதல் கூட்டம். ஆனா ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க, நிறைய கூட்டம் வந்தது. வழக்கம் போல விஜய் ரசிகர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கின்ற ஒரு பெரிய தூண்ல ஏறிட்டாரு. விஜய் அப்புறம் சொல்லி சொல்லி இறங்குப்பா இறங்குப்பான்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. யூஸ்வலா புஷி ஆனந்தானே சொல்லுவாரு, என்னப்பா பண்ணி நிக்கிற இறங்கு அப்படின்னு. இது விஜய் சொல்ற அளவுக்கு வச்சுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரசிகர்கள் அவ்வளவு உற்சாகமா இருந்தாங்க, ஒரே கூட்டமா இருந்தது. அவர் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு போற வரைக்குமே செம்ம கூட்டமா இருந்தது. ஆனா போலீஸ்காரங்களும் கொஞ்சம் வழி விட்டு அனுப்பி வச்சாங்க. விஜய்க்கு அந்த அளவுக்கான ஒரு கிரேஸ் இருக்குங்க, மறுக்க முடியாது உண்மைங்க. சினிமா நடிகர், நிச்சயமா சினிமா நடிகர், சினிமா நடிகருக்கான மிகப்பெரிய அளவுக்கான கவர்ச்சி இருக்கு. அங்க வந்த கூட்டங்கள்ல நம்ம 8வது 9வது படிக்கிற பையன் இருக்கானோங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு 55 60 வயசு பெருசுங்களும் அங்கே இருந்ததுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிக அளவுக்கான பெண்கள் கூட்டம் இருந்தது. ரொம்ப ஆர்ப்பரிச்சாங்க. அவர் பேசுறதுக்கெல்லாம் கை தட்டினாங்க. தாவேக்கா தாவேக்கா டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் சொல்றது என்ன அப்படின்னா, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி அப்படின்னு சொல்றத அந்த கூட்டம் நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு. விஜயோடைய பேச்சு முழுக்க முழுக்க திமுகவை நோக்கியதாக இருந்தது. திமுகவை நோக்கியதாக இருந்தது. அந்த பேச்சு அந்த மண்டலத்திற்கு மட்டுமாக இல்லாமல் தமிழகம் முழுக்க எதிரொலிக்க வேண்டும் என்று தெரிந்த பேச்சாக இருந்தது. ஆனா கொங்கு மண்டலத்துல கூட்டம் போடாருன்னு சொன்ன உடனே அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அதிமுகவுக்கு புளியத்தான் கரைச்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமி கண்கொட்டாம அந்த வீடியோ பார்த்திருப்பாரு, என்ன பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா அவருடைய மொத்த ஓட் பேங்க் கொங்கு மண்டலத்தில் இருக்கு. இவர் போய் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி தோண்டி எடுத்து கொண்டு வந்தாரு அப்படின்னா ஜெயிக்கிறது யாரோங்கிற பெரிய சந்தேகம் வந்துருது இல்லைங்களா? உண்மையாவேங்க விஜயோட பேச்சு கொங்கு மண்டலத்தை வளைத்து போட வலுமிக்கதாக இருந்ததுங்க. வளைத்து போடும் அளவுக்கு வலுமிக்கதாக இருந்தது. ஆனா கொங்கு மண்டலத்துல அதிமுக தான் ஸ்ட்ராங்கு, பிஜேபியும் ஸ்ட்ராங்கு. பிஜேபிக்கான கணிசமான ஓட்டு வங்கி இருக்கு. திமுக எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்குது. அதுல விஜய் நடுவில் பூந்துட்டாரு. அவரு கொண்டு வர்ற ஓட்டு யாருக்கு இழப்பு ஏற்படுத்தும்? அவர் ஸ்பாயிலர்னு ஏன் நினைக்கணும்? அவர் கெய்னரா இருக்கக்கூடாதா? திமுக அதிமுக ஓட்டை பிரிச்சா தாவேக்கா வந்துடாதா? வாய்ப்பு இருக்குங்க. நமக்கு நல்லா தெரியும், செங்கோட்டையன் போன பிறகு அந்த மண்டலத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்த அவர் தாவேக்காவுக்கு போன பிறகு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய தலைவர் மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கான சக்தி அவருக்கு கிடைச்சது, ஒரு பிம்பம் கிடைச்சது. அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பகுதியில் கணிசமான வாக்குகளை பெறணும் அப்படின்னு தாவேக்கா ரொம்ப வேகமா இறங்கியிருக்கு. விஜய் ரொம்ப வேகமா இறங்கி இருக்கிறாரு. அவருடைய பேச்சுல நிறைய அந்த பிரச்சனைகள் பற்றி, ஈரோடு சார்ந்த பிரச்சனை பற்றி நிறைய பேசினார். முக்கியமாக மஞ்சளுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படிங்கிறதும், அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதும். அது சொன்ன உடனே நிச்சயமாக எடப்பாடிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஏன்னா அதை சொல்லித்தான் அங்க இருக்கின்ற மக்களுடைய, விவசாயிகளுடைய மிகப்பெரிய ஆதரவு அவரு தொடர்ந்து பெற்றுக்கிட்டு வராரு. தானும் ஒரு விவசாயி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாரு. அதனால அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எங்களுடையது தங்களுடையது சொல்லி முழுக்க முழுக்க தன் பக்கம் அந்த பகுதி வாக்காளர்களை கவர நினைத்த எடப்பாடி பழனிசாமி திட்டத்தில் விஜய் இன்று கொஞ்சம் பெரிய இடியை இறக்கிவிட்டார் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பேச்சு இருந்து ரொம்ப அதிரடியா இருந்து ரொம்ப ஸ்மைலிங்கா இருந்தாரு, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. அவர் வழக்கம் போல நிறைய சினிமா டயலாக் பேசினாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், தலையசைவது சினிமால பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனா கூட்டம் தான் அப்படியே ஆர்ப்பரிக்குது. அவர் ஏன் சினிமா டயலாக் விடக்கூடாது? சினிமா டயலாக் விட்டு தானே எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு. அந்த கூட்டம் அப்படியாக ஓட்டா மாறுமா? எல்லாரும் கேட்கிற கேள்விதான். ஆனா இன்னைக்கு பாக்குற வகையில பார்க்கும்போது கூட்டத்தில் கணிசமானது ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொங்கு மண்டலத்தில் யார் அரசர், யார் கிங் அப்படிங்கிற மிகப்பெரிய போட்டி இருக்குங்க. கொங்கு மண்டலத்தில் நிச்சயமாக எடப்பாடி முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக அண்ணாமலை இருக்கிறார். இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி
திமுகவின் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை கொண்டிருக்கிறார். ரொம்ப சென்னையிலிருந்து ஒரு பிளைட்ல போய் கோயம்புத்தூர் இறங்கி அங்கிருந்து ஒரு கார்ல போய் அங்கே வந்து ஒரு கேரவான்ல ஏறி பேசினவர் அப்படியே வளைச்சு போட்டு வர மாதிரி தெரியுதுங்க விஜய். அந்த மாதிரியான பேச்சாக இருந்தது. அது தமிழ்நாட்டினுடைய முக்கிய பகுதியான கொங்கு மண்டலத்தினுடைய அடிப்படை வாக்காளர்களுடைய மனதினுடைய ஒலியை எதிரொலிப்பதாக இருந்ததுங்க. அது மாதிரி அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலரை பத்தி அவரு விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு எதிர்கட்சியெல்லாம் கேட்கறாங்க. முக்கியமாக திமுக கேட்குது. நான் ஏங்க விமர்சனம் பண்ணணும்? கிரவுண்ட்லயே இல்லாதவங்க பத்தி ஏங்க நாங்க பேசணும்? நீங்க சொல்லிலாம் நாங்க பேச மாட்டோம். யாரெங்க சொல்லி இருக்கிறாரு? கிரவுண்ட்ல இல்லாதவங்க பாஜக காரங்களா? அதான் கொள்கை எதி அப்படின்னு சொல்லி அடி அடி நடிக்கிறாரு. அப்போ அதிமுக சொன்னாரா இல்ல நாம் தமிழரை சொன்னாரா? நாம் தமிழர் விமர்சிக்கிறது இல்ல, அதிமுக விமர்சிக்கிறது இல்ல. அவங்கள கிரவுண்ட்ல இல்ல. என்ன சார் விஜய் சார் இப்படி சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்க மாட்டாரா? கிரவுண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் தானே. அவங்க போய் கிரவுண்ட்ல இல்லைன்னு சொல்றீங்களே. கிரவுண்ட்ல இருக்கிறதை காலி பண்ற திட்டமா இது? இருக்கலாம் அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் ரொம்ப பெருமையோட பேசிக்கிறாங்க. அப்போனா அங்க கிரவுண்ட் லெவலே காலி பண்ற எண்ணத்துல தான் இங்க இருந்து அங்க ஈரோட்டுக்கு பயணம் போயிருக்கிறார் போல இருக்கு. அந்த கூட்டத்தில் அவர் பேசின பேச்சுல இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்ன, திமுகவுடைய செயல்முறைகளை நேரடியாக ஊழல் அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்துறது இல்ல. மக்கள் உங்களுக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வெளிப்படைய வச்சிருக்கிறாராம். ஏன்னா விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லவா. அவருடைய தொண்டர்கள் விழிப்படைந்து இருக்கிறார்கள். ஆகையால் அவர் பேசினாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஆட்சியில அமர வச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் பேசின எல்லாத்துலயும் சர்ச்சை தானே. அவர் ஏதோ சலுகைகளுக்கு எதிரான ஒரு மாதிரி கடந்த பேச்சு இருந்து நிறைய பேர் அதை பெருசா ஆக்கிட்டாங்கல்ல. அது போற பொருட்க சொல்லி போயிட்டாரு, சலுகைகளுக்கு நாங்களே எதிரானவரே இல்லைங்க, பேச்ச சரியா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ஒரு பஞ்சு அடிச்சிட்டாருங்க. அதே மாதிரி அவருக்கு முன்னால பேசணுங்களும் கொஞ்சம் பேச்சில் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மேடை பேச்சு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது. விஜய் பேசுற பேச்சில் இடங்க அத்திக்கடவு இதை பத்தி சரி பண்ண மாட்டீங்களா, ஏன் இதுக்கெல்லாம் பணம் செலவழிக்க மாட்டீங்களா, மஞ்சளுக்கெல்லாம் நீங்க விலை வாங்கி கொடுக்க மாட்டீங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு அவரு வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறை இதுக்கு காட்ட மாட்டீங்களா கேட்டாரு பாருங்க. அது எதிர்கட்சி, முக்கியமா அவருடைய எதிர்கட்சி திமுக காரங்களால நல்லா வைரல் செய்யப்படும். வள்ளுவரை விஜய் மதிக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா வள்ளுவர் நம்முடைய முக்கியமான ஐகான். வள்ளுவர் கோட்டம்ங்கிறது திமுகவோட சம்மந்தப்படுத்துற மாதிரி இருக்கு. திமுகவும் வள்ளுவர் கோட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதை பிரேக் பண்றதுக்காக சொல்லி இருந்தாலும் வள்ளுவரை இழுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு வள்ளுவர் ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டே போறாங்க. வள்ளுவர் ஆதரவாளருடைய ஓட்டு விஜய்க்கு தேவையல்லவா, வள்ளுவருக்கும் வி விஜய்க்கும் வி அப்படி கனெக்ட் பண்றாங்க. ஆகையில விஜயோட இந்த பேச்சு காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் மைய பொருளாக இருக்கும். ஏன்னா அவர் பேசினார்னா அதுல இருந்து என்ன பேசுறது என்ன எடுக்கிறது டிபேட் பண்றது அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குங்க. இப்படி போற வேகத்துல தான் விஜய் பேசினாரு. கையில கடைசியில் அவரு செல்ஃபிலாம் எடுத்துட்டாரு. செல்ஃபியா இது வரைக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாலே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த செல்ஃபில உங்க முகம் இருக்காதான்னு தேடுவீங்க. நேராக வந்து வாக்குச்சாவடியில் ஓட்டளித்து விஜயை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அவருடைய சகல நிர்வாகிகளும் சொல்லிட்டே இருக்காங்க. அது கொங்கு மண்டலத்தில் எதிரொலிக்கும் மாதிரி தெரியுது. கொங்கு மண்டலத்திலே எதிரொலிச்சா தென் மாவட்டங்களில் எப்படி இருக்கும் தெரியல. போகிற கூட்டங்கள் எல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. ஏங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க கரூர் பல்லையான்னு சொல்லி போஸ்ட் எல்லாம் ஒட்டி இருந்தாங்க. அவர் எவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஆதரவாளர்கள் ரொம்ப பெருமையோட சொல்லிக்கிறாங்க. விஜயோட செல்வாக்கு உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போகும்போதும் 1% 2% அவருடைய ஓட்டு % அதிகமாயிட்டு தான் இருக்கு. இது நாம் களத்திலிருந்து தெரிந்து கொள்கின்ற செய்தி. விஜய் இன்னும் பல இடங்களுக்கு போனால் அவருடைய ஆதரவு பெருகக்கூடும். நன்றி, வணக்கம்.